என்னதான் நினச்சிட்ருக்கீங்க உன் மனசுலங்கிற மாதிரி ஒரு ஃபில்லர் அதை தவிர வேறு எதுவுமே இல்லை சிறகடிக்க ஆசை சீரியலில். இந்த இப்போ தான் வந்து ஒரு மீம் பார்த்தேன், 5 நாளுமே சாமி கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தாங்க. அதே தான் உண்மை. எவ்வளோ ஹைப்பராக அப்படியே வந்து கரெக்டாக முத்து வந்து ப்ரௌன் மணியை பார்த்துறாரு, ப்ரௌன் மணி முத்துவை பார்த்துறாங்கலாம் காமிச்சிட்டு ஒரு வாரம் முழுக்க ஒன்றுமே பண்ணல. அதுவும் ஐபிஎல் நெருங்கிட்டு இருக்கு, எப்படியாச்சும் வந்து கண்டென்ட் அப்படியே சூப்பராக பரபரப்பாக கொடுத்து தக்க வச்சுக்கணும் அப்படின்லாம் இல்லாமல் எப்படியும் ஐபிஎல் வந்தால் நம்ம யாரும் பார்க்க மாட்டாங்க அப்படின்னு இப்போவே தோல்வியை ஒத்துக்கிட்ட மாதிரி சம்மந்தம் இல்லாத ட்ராக் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா முழுக்க ஒரே ஒரு விஷயந்தான். அந்த கையில் பாட்டிலோட முத்துவை நேற்று மனோஜ் பார்த்துட்டு அவர் உடனே கொடுன்னு போய் விஜயா கிட்டக்க அவன் குடிக்கிறான் அப்படின்னு சொல்ல, விஜயா உடனே அதை அண்ணாமலைகிட்ட சொல்ல, அண்ணாமலை அதை உடனே மீனா கிட்ட சொல்ல, மீனா உடனே வந்து முத்துக்கிட்ட கேட்க, கரெக்டாக அந்த 2 பேர் குடிச்சிட்டு இருந்தவங்க வந்து தெரியாமல் முத்துவை திருப்பி இடித்து முத்து மேலே அவன் கையில் இருந்த கப்பில் இருந்த சரக்கை சட்டையில் ஊற்றி விட அந்த வாடை அடிக்குதுன்னு ரவியும் இந்த பக்கம் வந்து மீனாவும் திருப்பி முத்துவை நோண்டிகிட்டே இருக்காங்க. முத்து நான் குடிக்கலைங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்காக அங்கிட்டும் இங்கிட்டும் அலையிறாரு. இதுக்கு நடுவில் ப்ரௌன் மணி ஒரே இடத்துல இருந்துக்கிட்டே யார் கண்ணிலையும் மாட்டாமல் வந்து பெட்டியை தூக்கிட்டு அங்கிட்டும் இங்கிட்டும் நடந்துக்கிட்டு இருக்காரு. அவரையும் யாரும் பார்க்கவே இல்லை. இதில் கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆட்களை கண்டுபிடிச்சி உண்மையை ப்ரூவ் பண்ணலான்னு போன முத்து டக்குன்னு யோசிச்சு அவருடைய கார் டிக்கியிலேருந்தே வந்து சட்டையை எடுத்து புது சட்டையை எடுத்து மாற்றிட்டு, இப்போ பார் சட்டையை கழட்டினதுக்கப்புறம் எப்படி வந்து வாட போச்சு அப்படின்னா நான் குடிக்கலன்னு தானே அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்ல ஒன்று ஆமாம் அப்படின்னு இவங்க 2 பேரும் ஒத்துக்க. அப்புறம் அந்த 2 பேரும் ரொம்ப குடிச்சிட்டு போதையாக வந்தவங்கள பார்த்து நீங்கள் உண்மையை சொல்லுங்கடா, நீங்கள் குடிச்சானே வேறு ஊற்றி விட்டீங்க அப்படின்னா அவங்க ஆமான்னு ஒத்துக்கிறாங்க. இதை தவிர வேறு எதுவுமே நடக்கலை. இதை தவிர இன்னொன்று குட்டியாக ஒன்று நடந்துச்சு. அதுக்கும் கதைக்கும் ஒரு சுக்கு கூட சம்மந்தம்ங்கிற மாதிரி என்னென்னா வந்து மனோஜை கூப்பிட்டு போயிட்டு வந்து ரோஹிணி எனக்கு எப்படியாச்சும் வந்து நம்ம மொய் வச்சே தீரணும், மற்றவங்களாம் வைக்கிறாங்க நம்மளும் வைக்கணும்னா 500 வைக்கலாம், 1000 வைக்கணும் அப்படி இப்படின்னு பேசி 1000 வைக்கலான்னு அவங்க முடிவு பண்ணுறது. அந்த சமயத்தையும் ப்ரௌன் மணி பெட்டியை தூக்கிட்டு அந்த பக்கம் கிராஸ் பண்ணுறாரு. அவர் யாரும் பார்க்கல. ஸ்ருதி கையில் ஃபோனை வச்சுருக்காங்க, அப்பயும் அவங்கள பார்க்கல அப்படிங்கிறது மட்டும் தான் நடந்துச்சு. இந்த அளவுக்கு போர் அடிக்கிற மாதிரி சிறகடிக்க ஆசை எந்த வாரமும் போனதில்லைன்னு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.